இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கண்மாய் அல்லது குளம் அப்படிங்கிறது சீக்கிரமே சாக போகுது. எஸ், இந்த கண்மாய் ரொம்ப ரொம்ப அப்படியே சுருக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி அப்படின்னா, இப்போது நீங்கள் பார்க்குற இந்த கண்மாயோட கரை, இந்த பாதை தெரியுது பார்த்திங்களா, அந்த பாதை அளவுக்கு தான் வந்து இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா 7 அடி அப்படிங்கிறது 70 அடி வரைக்கும் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்குது, பெருசுப்படுத்தப்பட்டிருக்குது. இது எப்படி பெருசுப்படுத்தப்படுது அப்படின்னாக்கா, கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் எல்லாத்தையுமே அடித்து உடச்சி அந்த கரை ஓரமாகவே அமுக்கப்பட்டு அதுக்கு மேலே அப்படியே மண்களை வந்து கொட்டப்பட்டு சரிக்கப்படுது. அப்புறம் தான் மண் வந்து கரையாமல் இருக்கும். அப்படிங்கிறனால நல்ல டெக்னாலஜி தான். ஆனால் இந்த கரை எதனால் விரிவுபடுத்தப்படுது? ஏதாவது நலத்திட்டங்கள் அதை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ஏதாவது வந்து புதுசாக வந்து உருவாக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில. அப்படி உருவாக்குனா நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்கான சரியான மாற்று ஏற்பாடையும் பண்ணணும். இந்த குளம் அழியாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக வந்து இருக்குது. அந்த ஏரியா மக்களும் குப்பைகளை கொட்டாமல் இருக்கணும். அப்படின்னா தான் குளம் பாதுகாக்கப்படும். உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி.